இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நிறைய காயெல்லாம் வச்சு அவங்க அப்படியே தொங்க விட்டு நிறைய டெக்கரேஷன் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. எதுக்கு மேல ஏய் இடம் கெட்டாதுடியா, அப்புறம் இங்கெல்லாம் உட்காரக்கூடாது. நீ ஹந்திகா இருக்கால, அவளுக்கு வந்து இந்த இது மேல உட்காரணுமா? அவன் அழகா என்ன போட்டு விடுவேன் இந்த இதுக்குள்ள, அப்புறம் அழகா போட்டு எடுப்பேன். நான் பிள்ளையா மாதிரி உட்காந்துப்பேன். நான் அது சேம் படிக்கல. வீட்டுக்கு போய் சேம் ஆடலாம். சேம் ஆடணுன்றா, நான் வேணான்றேன். சேம் பக்கெட்ல நோ மணி நோ ஹனி பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி என் தாத்தா வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இப்போ கோயிலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பட்டினப்பாக்கம் பீச் போகிறோம். இது இன்னைக்கு கடையெல்லாம் மூடிடுச்சுன்னா நாளைக்கு வந்து பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு சேரில் சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ நாங்கள் டின்னர் நாங்கள் வெளியே தான், அதாவது பட்டினப்பாக்கம் பீச்சில் தான் சாப்பிட போகிறோம். பட்டினப்பாக்கம் பீச் மூடிடுச்சுன்னா, இங்கே இருக்கிற கடைகள்லாம் மூடிடுச்சுன்னா நாங்கள் வந்து உடதுக்கா நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். அப்புறம் நாளைக்கு நாங்கள் பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு வந்து சாப்பிடுவோம். ஹன்சிகா இருக்கால, அவள் நாளைக்கு பாரிஸ் போகிறாளாம். நீங்கள் நினைக்கிற அந்த பாரிஸ் இல்லைங்க, இந்த இருக்கிற பாரி கார்னர் இருக்குது. பாரி கார்னர் போய் சில்வர் சாமான் வாங்க போகிறாங்க. சில்வர் சாமான் அதாவது என் பாட்டி தாத்தா, ஏன்னா அவங்க ஊர்லேருந்து வந்திருக்கப்போ தான் அந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும். அதனால் எங்கள் பாட்டி தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் ஹன்சிகா. நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஹன்சிகாவுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து 24th ஏப்ரல் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 17th ஏன்னா போர்டு கரெக்ஷன்ஸுக்கு டீச்சர்ஸ் போகிறாங்களாம். 17th அன்னைக்கு நாங்கள் வந்து என்னோட அம்மாவோட அம்மா வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஏன்னு நீங்கள் ஏன்னா எங்கள் தாத்தா கட்டினது, எங்கள் அம்மாவோட அப்பா கட்டின ஒரு கோவில் இருக்குது. அங்கே என்னமோ ஒரு பூஜா, அந்த பூஜாவுக்கு நாங்கள் போகிறோம். எல்லோரும் 17th காரில் கிளம்புறோம். நாங்கள் 6 பேர். அப்புறம் 20th வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு நாங்கள் 20th அதாவது சண்டே நாங்கள் கிளம்பி வரணும். அப்புறம் எனக்கு 21st ஸ்கூல் இருக்குது கைஸ். அதாவது மண்டே ஸ்கூல் இருக்குது. நான் எப்படி போகிறேன்னு எனக்கே தெரில. நாளைக்கு பாரி கார்னர் தான் அவங்களுக்குலாம் பிளான். எனக்கு வந்து பிளான் ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஈவினிங் அண்ட் அப்புறம் 4 நாளைக்கு என்னன்னா, 4 நாளைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலி தெரியல. பார்த்தீங்கன்னா எங்கள் பாடி தாத்தா வந்து போயிட்டு வந்தப்போ அவங்க வந்து மீ கோரிங் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீ கோரிங், அந்த ரா மீ, அதோட கொய்த்தியோ ஆஹா, அந்த டேஸ்ட்லாம் சொல்லவா வேணும், அவ்வளோ பிடிக்கும். பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஹன்சிகாவும் எங்கள் அப்பாவும் மலேசியன்ஸ் எடுத்திருந்தா, என்னோட பாட்டி மலேசியன்ஸ் எடுத்திருந்தா. அதனால அவங்க அடிக்கடி மலேசியாவில் தான் இருப்பாங்க ஆக்சுவலி மோஸ்ட்லி. அப்புறம் மலேசியாவிலேருந்து அவங்க வந்தப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. மெயினாக மீ எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக அவங்க நிறைய வாங்கிட்டு வருவாங்க மீ. அதோட அவங்க நிறைய சாக்லேட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் மலேசியா போனப்போ அவங்க வந்து அப்போ அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான
சென்னையில் இவங்க இப்போ தங்குற வீடோட நேபர் இருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். அதனால் அவங்க அந்த டேட் வந்துட்டாங்க. நாங்களும் அந்த டேட் தெரியாமல் நாங்கள் அப்போ மலேசியா போயிட்டோம். அதனால தான் நாங்கள் வந்து ரிசார்ட்டை தங்கணும். இங்கே எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடு எடுக்க முடியல. ஆனால் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் போகும்போது இந்தியாவுக்குள்ளே சென்னையில் நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் இப்போலாம் வீடு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அடுத்து எங்கே ட்ரிப் போனாலும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து போடுவோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பேல்பூரி வந்துருச்சு. நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஏன்னா தமிழ் நியூ இயரில். நெக்ஸ்ட்டு மாங்காய் வந்துருச்சு. நிறைய மாங்காய் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹன்சிகாவோடது, இது வந்து என்னோடது. என்னோட வந்து டபுள் சாக்லேட், மில்க் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட். ஹன்சிகா வந்து கிட்கேட் நட்டல்லா. போன வாட்டி எங்கள் அப்பா நட்டல்லா மட்டும் வாங்கிட்டு வந்தேன். லாலிபாப் சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட். ஏய் அழகு தெரியாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா பூரி வாங்கியாச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேட்டு. ஃபஸ்ட் பிளேட் என்னால் ஆக்சுவலி வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுக்காக அதனால் அப்படியே சும்மா காற்று வாங்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்துருச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வரத்துக்கு ஒரு 3 to 4 days லே ஆயிடுச்சு. மற்ற வீடியோஸ்லாம் நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் டிலே பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆன் டைம் போட்டுறோம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.